பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம பக்தி வைராக்கியத்தை குறித்து ஏற்கனவே போன வருஷம் ஒரு பைபிள் ஸ்டடி நம்ம பண்ணியிருக்கிறோம். பக்தி வைராக்கியம் என்பது ரெவரன்ஸ், கர்த்தர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம். பட் அடிப்படையில தேவ பக்தி என்பது என்ன அப்படின்றத குறித்து இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஸோ தேவ பக்தியை நம்ம இங்கிலீஷ்ல காட்லினஸ் அல்லது டிவோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தேவ பக்தி என்றால் என்ன என்பதை குறித்து இதை நாம் எப்படி வளர்த்து கொள்வது, ஸோ இதுல எப்படி நிலைத்திருந்து நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை தொடர்ந்து வளர்ந்து நித்திய ஜீவனை அடைவது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Psalm 4th chapter verse 3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் யார் என்றால் அவர்கள் ஏற்கனவே பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள். இப்ப காயின் ஆபேல் இந்த 2 பேர்ல கர்த்தர் தெரிந்து கொண்டது ஆபேலை தெரிந்து கொண்டார். ஏன்னா அவன் கர்த்தர் மேல பக்தி உள்ளவனா இருந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா இவர்களை போன்றவர்கள் எல்லோருமே பக்தி உள்ளவர்களா இருந்தார்கள் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா பக்தி உள்ளவர்களை ஆதி முதற்கொண்டு இன்று வரைக்கும் பக்தி உள்ளவர்களை மாத்திரமே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு வருகிறார். சோ இந்த தேவ பக்தியை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சோ இந்த தேவ பக்தி எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். Acts 13:43. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஆமென். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு, இங்க அப்போஸ்தலன் பவுல் பவுலும் பர்னபாவும் போதிக்கிறாங்க. அநேக பக்தி இல்லாதவர்கள் அதை எதிர்த்து நிற்கிறார்கள். பட் ஆனா அந்த சபை கலைந்த பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தில் அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அப்ப சத்திய வசனத்தை பவுல் பர்னபா மூலமா கேட்பதற்கு கர்த்தர் யாருடைய இருதயங்களை இங்க ஏவி இருக்கிறார்? இங்க பக்தி உள்ளவர்களை தான் கர்த்தர் இருதயங்களை ஏவி இருக்கிறார். அப்ப கர்த்தர் மேல எப்படியாவது ஒரு பக்தி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, அவர் மேல உண்மையான ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய இருதயங்களில் ஏற்ற காலங்களில் கர்த்தர் ஏவி சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படி அவர் செய்வார். ஏன்னா யூத மார்க்கத்தில் இருந்த பக்தி உள்ளவர்களில் அநேகர் பவுலோடும் பர்னபாவோடும் சேர்ந்து கொண்டார்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டுல இது பெர்ஃபெக்டா பிராக்டிக்கலா நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இதை போல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். Acts 17:4. அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். ஆமென். யாரெல்லாம் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள்? பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப கிரேக்கர் இவர்கள் எல்லோருமே புறஜாதிகளா இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13ல யூத மார்க்கத்திலையும் பக்தி உள்ளவர்கள் தான் பவுல் சொன்னதை இவங்க கேட்டாங்க. அப்போஸ்தலர் 17:4ல கிரேக்கர்லையும் புறஜாதிகளிலையும் பக்தி உள்ள கிரேக்கர்களில் திரளான ஜனங்களும் இவங்க பவுலும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறத பாக்குறோம். அப்ப சங்கீதம் 4:3ல நம்ம படிச்சதை 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். அப்ப அந்த பக்தி உள்ள யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் சரி, அப்போஸ்தலர் 13ல அவங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போஸ்தலர் 17ல பக்தி உள்ள கிரேக்கரிலும் இவர்களும் சத்தியத்தை பவுல் மூலமா சீலா மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா அடிப்படையில கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு பக்தி இருந்துச்சுன்னு சொன்னாக்க சத்தியம் தெரியாதவர்களுக்கும் சத்தியத்தை தெரியப்படுத்துகிறவர் தேவன். ஏனென்றால் அவர் பக்தி உள்ளவர்களை மாத்திரமே தமக்காக தெரிந்து கொள்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:17. Acts 17:17. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அவன் அப்போஸ்தலன் பவுல் யாரோட சம்பாஷணை பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது? ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான்.
இப்ப பக்தி உள்ளவர்களோடு தான் அப்போஸ்தலன் பவுல் சம்பாஷணை பண்ணும்படிக்கு கர்த்தரே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்ப அப்போஸ்தலன் பவுல் போன ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பக்தி உள்ளவர்கள், இவர்கள் யூதர்களா இருந்தாலும் சரி அல்லது புறஜாதிகளா இருந்தாலும் சரி, அவர்களை வந்துட்டு சத்தியத்தை கேட்கும்படி கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படின்னா நாமும் தேவ பக்தியை வந்துட்டு நாடும்படி அடையும்படி தேட வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. இப்ப நம்ம தேட வேண்டியது என்னது? தேவ பக்தி உள்ள ஒரு மனிதர்களா இருந்தாக்க நம்ம தேவனுக்குரிய பக்தி மார்க்கத்தை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் திமோத்தியுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்கிறான். வாசிக்கலாம் 1 திமோத்தி 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Timothy chapter 6 verse 11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். ஒரு தேவனுடைய மனுஷனா இருந்தா எந்த காரியங்களை நாட வேண்டும்? அப்போஸ்தலன் பவுல் திமோத்திக்கு சொல்றது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டோடி, இந்த பொருள் ஆசை இதை போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப நீதிய நாடு, தேவ பக்திய நாடுன்னு சொல்லி பவுல் திமோத்திக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுக்கிறான். அப்ப தேவ பக்தியை நாடணும்னா இந்த தேவ பக்தி என்றால் என்ன? இதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில டெஃபினேஷன் இருக்குதா அப்படின்றத நம்ம வேதத்துல தேடி பார்த்தாக்க புதிய ஏற்பாட்டுல அற்புதமான ஒரு டெஃபினேஷன் கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பக்தினா தேவன் மேல ஒரு பக்தி, அதுதான் தேவ பக்தி. பட் இந்த தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியம் இருக்குது, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் 1 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Timothy chapter 3 verse 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். ஆமென். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது, the mystery of godliness. இப்ப தேவ பக்தி என்றால் godliness இல்ல டிவோஷன், இந்த 2 வார்த்தைகளையுமே கிங் ஜேம்ஸ் பைபிள்ல ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த தேவ பக்திக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. இது ஆதி நாட்களிலே யாவரும் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயமா இருந்தது. இந்த 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலன் பவுல் போதித்த போது இந்த தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே, இது எல்லாருமே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயமா இருந்தது. இது மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு. அவருடைய பேர் வந்துட்டு பிதாவாகிய தேவன் என்று நாம் சொல்கிறோம். தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன், சேனைகளின் கர்த்தர், பிதாவாகிய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அல்லது யகோவா என்று நாமத்தில் அழைக்கப்பட்ட தேவன், அந்த ஒரே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்ட பொழுது அவருடைய நாமம் இயேசு என்று நாம் அழைக்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பிதாவாகிய தேவனே அவர் மனுஷ ரூபத்தில், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். எப்படி அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்? அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நமக்கு 1 பேதுரு 3:18 எழுதியிருக்குது. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியமா இருக்கிறது. இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை விசுவாசிக்கிற யாவருமே தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இந்த தேவ பக்தி உள்ளவர்களை தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சங்கீதம் 4:3 எழுதியிருக்கு. அப்ப பக்தி உள்ளவர்கள் யாரு? இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை விசுவாசிக்கிறவர்கள் தான் பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள். தேவ பக்திக்குரிய அந்த ரகசியம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பிதாவாகிய தேவனை அவர் மாம்சத்திலே ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். இதை போன்ற ஒரு பெரிய அன்பு கிடையாது. அப்ப இந்த தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியத்தை பத்தி நமக்கு புதிய ஏற்பாட்டுல நிறையவே ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை விசுவாசிப்பவர்கள் மாத்திரமே தேவ பக்தி உள்ளவர்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியன்ஸ் 2:2. நம்ம டிசிவி அப்படிங்கிற இந்த டுடேஸ் கண்டெம்பரரி வெர்ஷன், அதுல இருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். நீங்களும் அவர்களும் இருதயத்தில் உற்சாகம் அடைந்தவர்களாய் அன்பினால் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்பது என் நோக்கம்.
இதனால் நீங்கள் முழுமையான விளக்கத்தை நிறைவாக பெற்று இறைவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வீர்கள். அந்த ரகசியம் கிறிஸ்துவே. ஆமென். நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டது டுடேஸ் கண்டெம்பரரி வெர்ஷன். தமிழ்ல வந்துட்டு நமக்கு 2-3 வெர்ஷன்ஸ் இருக்குது. டிசிவி அதுல நீங்களும் அவர்களும் இருதயத்தில் உற்சாகம் அடைந்தவர்களாய் என்று இந்த வசனம் தொடங்குகிறது. இறைவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வீர்கள், அந்த ரகசியம் கிறிஸ்துவே. சோ பிதாவினுடைய ரகசியம் என்ன? பிதாவினுடைய ரகசியம் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இப்ப இதே வசனத்தை நீங்க டிஆர்வி அப்படின்னு சொல்லி டுடேஸ் ரிவைஸ்டு வெர்ஷன் அப்படின்னு இன்னொரு எடிஷன் தமிழ்ல இருக்குது. அதுல நம்ம வாசிக்கும் பொழுது இறைவனுடைய மறைபொருளை உறுதியாக புரிந்து கொள்வதன் முழு நிறைவை பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம். இறைவனுடைய அந்த மறைபொருள் கிறிஸ்துவே. சோ இறைவனுடைய மறைபொருள் என்பது மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ரகசியம் அல்லது மறைபொருள். இந்த கர்த்தருடைய மறைபொருள், அந்த ரகசியம், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். சோ இதே வசனத்தை நீங்க நம்ம நார்மல் பைபிள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாக்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்டான டிரான்ஸ்லேஷன் நம்முடைய நார்மல் பிஎஸ்ஐ பைபிள்ல நமக்கு கிடைக்கல. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயம் என்று எழுதி இருக்கிறது. பட் அந்த டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கிறதுனாலதான் நம்ம டிசிவி அல்லது டிஆர்வி எடுக்கிறோம். இது ரெண்டுலயுமே ரொம்ப ஸ்ட்ரைட்டா எழுதி இருக்குது. பிதாவினுடைய ரகசியம் இயேசு கிறிஸ்து என்று எழுதி இருக்கிறது. சோ பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து என்பதனாலதான் வந்துட்டு பிதாவாகிய தேவனுக்குரிய ரகசியம் இயேசு கிறிஸ்து என்று இந்த 2 டிரான்ஸ்லேஷன்லயுமே ரொம்ப கரெக்டாவே எழுதி இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 9:6, ஐசையா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த பாலகன் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் எல்லோருமே ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயம்தான். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சோ பாலகன் குமாரனா வந்த இயேசு கிறிஸ்து, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்பது கவர்மெண்ட் குறிக்கிறது. So the government will be on his shoulders. அவர் நாமம் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சோ அந்த பாலகன் குமாரனா இருந்த இயேசு கிறிஸ்து அவர் யாருங்க? அவர்தான் வல்லமையுள்ள தேவன், அல்மைட்டி காட் என்று வேதம் சொல்கிறது. அவர்தான் நித்திய பிதா. நித்திய பிதாவே பாலகனாக ஒரு குமாரனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியம். இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை விசுவாசிக்கிறவர்கள், இவர்கள் தான் தேவ பக்தி உடையவர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரையுமே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். பட் இதை நம்ம விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவன் ஒருவர் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படின்னாக்கா அதன் வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய நாமத்தை தாங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொன்னா, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். சோ தேவனுடைய நாமத்தை உடையவன் தேவன் போல இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை இன்னொரு 1-2 வசனங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த தேவ பக்தியை உடைய பிள்ளைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 68:4 வாசிக்கலாம். Psalm 68:4. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமேன். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். வனாந்தரங்களில் ஏறி வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தியது யோவான் ஸ்நானன் என்பது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப வனாந்தரங்களில் ஏறி வந்தவர் இயேசு கிறிஸ்து, வழியை ஆயத்தப்படுத்தியவன் யோவான் ஸ்நானன். அவருடைய நாமம் யெகோவா. வனாந்தரங்களில் ஏறி வந்தவர் யாருங்க? யெகோவா தேவனே. வனாந்தரங்களில் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு யெகோவா தேவனே அவர் வனாந்தரங்களில் ஏறி வந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இப்ப தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதற்கு நிறைய ப்ரூஃப் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்கிறது.
வாசிக்கலாம் தீத்து முதல் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள். டைட்டஸ் chapter 1 verses 3 to 4. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். என்ன வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தினார்? 3வது வசனம் தொடங்கும் பொழுதே பொய்யுரையாத தேவன் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? தேவன் பொய்யுரையாத தேவன். ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அவர் ஆதி ஆகமத்திலிருந்தே நித்திய ஜீவனை குறித்து அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம் என்னதுங்க? ஏற்கனவே நம்ம வாசித்தோம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுதான் வந்துட்டு அந்த தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று நம்ம வாசித்தோம். அந்த தேவ பக்திக்குரிய சத்தியம் இதுதான். தேவ பக்திக்குரிய சத்தியம் என்னது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், பிதாவாகிய தேவனை மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. இந்த அறிவும் விசுவாசமும் எல்லாருக்கும் கிடையாதுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம், இந்த சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் எல்லாருக்கும் இல்லை. இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் உண்டாகும் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. சோ இந்த பிரசங்கத்தை பவுல் வந்துட்டு பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். இந்த பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் பொய்யுரையாத தேவனா இருக்கிறார். பட் இதை விசுவாசிக்கிற நமக்கு நிச்சயமா துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு என்றும் வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தி புஸ்தகத்துல தேவபக்திக்குரிய ரகசியம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு துன்பங்கள் உண்டு என்று 2 தீமோத்தி புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 Timothy 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். யாருக்குங்க துன்பம் இருக்கு? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தி என்றால் என்னது? அந்த தேவ பக்திக்குரிய ரகசியம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. இந்த தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம் என்று நமக்கு தீத்து முதல் அதிகாரத்துல எழுதியிருக்கிறது. இந்த தேவ பக்தியா யார் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ, தேவன் ஒருவர் தான்பா, பிதாதான் குமாரனாக வந்துட்டு வெளிப்பட்டார் என்று இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை அறிக்கை செய்கிறவர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் ஞானஸ்நானம் எடுப்போம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவரை போலவே ஒரு வாழ்க்கையை வாழணும், ஆவியின் கனியில நாங்க தொடர்ந்து நிலைக்கணும்னு சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். எல்லா அநியாயங்களும் விலக்கி விட்டு மன்னிக்க வேண்டிய எல்லாரையும் மன்னிச்சுட்டு ஆவியின் கனியில நாங்க கிறிஸ்துவ வந்துட்டு எப்படி கிறிஸ்துவை நாங்கள் பார்த்து கொண்டு அவரை போலவே நாங்க உருமாறணும்னு சொல்லி தேவ பக்திக்குரிய ரகசியத்தை கடைபிடிக்கிறவர்கள் இப்படி தேவ பக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இது நாம் மட்டும் இந்த துன்பத்தை அனுபவிப்பது கிடையாது, நம்முடைய சந்ததிக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்கணும்னு கர்த்தர் சொல்லாரு. தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நாம உருவாக்கணும். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி என்றால் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று நம்ம சொல்லிக் கொடுத்து அவர்களும் விசுவாசிக்கும் பொழுது அந்த சந்ததியும் தேவ பக்திக்குரிய ஒரு சந்ததியாக இருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். மலாக்கி 2nd chapter verse 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். ஆமென். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்தது. எதுக்காக இந்த கேள்வி கேட்கப்படுது? கர்த்தரிடத்தில் ஆவி பரிபூரணமாக இருந்தது. அவர் ஒருத்தனை படைச்சதுக்கு பதிலா, ஆதாம்ங்கிற ஒருத்தனை படைச்சதுக்கு பதிலா அவர் 1000 ஆதாம படைச்சிருக்கலாம், 1 கோடி ஆதாம ஒரு நொடியில படைச்சிருக்கலாம். பட் எதனாலே ஒருவனை படைத்தார்? பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தான். அப்ப தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிக்காகத்தான் கர்த்தர் ஒருவனை படைத்தார். சோ பின்னாடியும் வந்துட்டு 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வந்துட்டு பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பு கிடைத்தது. அவரை நாம் விசுவாசிப்பது, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், பிதாவாகிய தேவன் இயேசுவாக குமாரனாக வெளிப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிப்பது, இது தேவ பக்திக்குரிய ரகசியமா இருக்கிறது.
இந்த தேவபக்திக்குரிய சத்தியத்தை அறிகிற அறிவையும் அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுத்திருக்கிறார். பட் இன்கேஸ் இந்த மாதிரி தேவபக்திக்கு ஏற்ற உபதேசங்களை ஒரு சிலர் ஒப்புக்கொள்ளனாக்க நம்ம என்ன செய்யறது? இல்ல தேவபக்தியவே ஆதாய தொழில்னு சொல்லி யாராவது நினைச்சாங்கன்னாக்க நாம் என்ன செய்வது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1 திமோத்தி 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். 1 Timothy chapter 6 verses 3 to 5. ஒருவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆமென். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகின்றார். யாரை விட்டு நாம் விலக வேண்டும்? ஒருவன் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல். தேவ பக்திக்கேற்ற உபதேசம்னா என்னதுங்க? தேவ பக்தினா வந்துட்டு அதற்குரிய ரகசியம் என்னது? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். இந்த ஒரு உபதேசத்தை ஒருத்தன் ஒத்துக்கலைன்னு சொன்னாக்க அவன் எப்படிப்பட்டவனா? அவன் இருமாப்புள்ளவனும். அப்ப நான் திருத்துவத்தை தான் போதிப்பேன், பிதா வேற குமாரன் வேற பரிசுத்தாவி வேற அப்படின்னு நான் திருத்துவத்தை போதிப்பேன். இல்ல வந்துட்டு பிதாவும் குமாரனும் வேற வேற, பரிசுத்தாவிங்கிற ஒருத்தரே வந்துட்டு கிடையவே கிடையாது, பிதா வந்துட்டு வேற குமாரன் வேறன்னு சொல்லி, இல்ல பைபிள் ஸ்டூடெண்ட்ஸை போல யெகோவா சாட்சிகளை போல பிதா ஒருவர் தான் வந்துட்டு தேவன், ஏசு கிறிஸ்து தேவன் கிடையாது, பிதா வந்துட்டு குமாரனா வெளிப்படல, 2ஆம் நபரா இருந்தவர் தான் அவர் குமாரனா வெளிப்பட்டாருன்னு சொல்லி இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் போலவோ யெகோவா சாட்சிகளை போலவோ யாராவது பேசினாங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் இருமாப்புள்ளவனும். திருத்துவக்காரர்களோ அல்லது யெகோவா சாட்சிகளோ இந்த கொள்கைகளை உடையவர்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அதனால என்ன நடக்குமா? அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்ப நாம என்ன செய்யணுமா? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பட் இதுலயே ஒரு கூட்டம் வினோதமாகவும் இருக்குது. தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். தேவ பக்திக்குரிய ரகசியம் தெரியும், ஒரு சில சபைகள் இருக்கிறாங்க. தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியம் தெரியும், இந்த ஒன்லி ஜீசஸ் போன்ற கூட்டங்கள் இருக்கிறாங்க. தேவ பக்தியவே ஆதாய தொழிலா மாத்திருவாங்க. நான் தான் உனக்கு சத்தியத்தை சொல்றேன், எனக்கு தசம பாகம் கொடு, எனக்கு காணிக்க கொடு, நான் கட்டிடம் கட்டணும், சர்ச்சு கட்டணும், எனக்கு பணம் கொடுன்னு சொல்லி இந்த தேவ பக்திய ஆதாய தொழிலா மாத்தின அநேக சபைகளும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் நாம் விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப திருத்துவக்காரர்களை மட்டுமல்ல, யெகோவா சாட்சிகளை மட்டுமல்ல, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமல்ல, தேவ பக்திக்குரிய ரகசியத்தை அறிந்து அதை ஆதாய தொழிலா மாத்தின ஜீசஸ் ஒன்லி போன்ற இப்படிப்பட்ட கூட்டத்தையும் நாம் விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படின்னாக்க தேவ பக்தியா இருந்த மனிதர்கள் நிறைய பேர் வேதத்துல இருக்கிறாங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்படுவார் என்று காத்து கொண்டிருந்தவர்கள். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்துட்டு வெளிப்படும் போதே தேவன் மாம்சத்திலே வெளிப்படுவார் என்கிற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்த அநேகர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரை பத்தி நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். லூக் 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆமென். சிமியோன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார்ன்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தைங்க. சிமியோன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக இருந்தான். அவன் தேவ பக்திக்குரிய ரகசியத்தை விசுவாசித்தவனா இருந்தாங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்படுவார் என்று காத்து கொண்டிருந்தவனாக இருந்தான். அவனுக்கு ஏசாயா 9:6 நல்லாவே தெரியும், சங்கீதம் 68:4 நல்லாவே தெரியும், சக்கரியா 12:10 அவனுக்கு நல்லாவே தெரியும், மல்கியா 3:1 நல்லாவே தெரியும். தேவன் மாம்சத்திலே வெளிப்படுவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தவன் அவன். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனா இருந்தான். அப்ப டிவோஷனோட வந்துட்டு காட்லினஸோட வந்துட்டு அந்த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் நிறைவேறும் என்கிற அந்த விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தவர்கள் இவர்களா இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:5 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 2:5. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஆமேன். தேவ பக்தி உள்ள யூதர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிற ரகசியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துறார்.
பெந்தகோஸ்தே நாளன்னைக்கு எப்படிப்பட்ட யூதர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள்? தேவ பக்தி உள்ள யூதர்கள் வந்துட்டு எருசலேமிலே வந்துட்டு வாசம் பண்ணினார்கள். இவர்களுக்கு தான் வந்துட்டு 38வது வசனத்துல, அப்பொழுது நீங்கள் வந்துட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. பட் இவங்கெல்லாம் மனம் திரும்பினாங்க அப்படின்றத பாக்குறோம். இந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் வந்துட்டு இவங்க மனம் திரும்பி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை வந்துட்டு பேதுரு கிட்ட கேட்கிறாங்க. கேட்டதுனால பேதுரு வந்துட்டு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று இந்த தேவ பக்தி உள்ள யூதர்களுக்கு கர்த்தர் வந்துட்டு கத்துக் கொடுக்கிறார். சோ இதை போன்ற தேவ பக்தி உள்ள யூதர்கள் வந்துட்டு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களோ இந்த எல்லா இடத்துலயும் பக்கத்துல பாத்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தேவ பக்தின்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருப்பார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 8:2. தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். பட் இதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்க சமாரியாவில் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்பதை நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் தேவ பக்தி உள்ள யூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல தேவ பக்தி உள்ள மனுஷர் என்று எழுதியிருக்கிறது. இவர்கள் ஸ்தேவானை அடக்கம் பண்ணுகிறார்கள். பின்னாடி வந்துட்டு பிலிப்பு மூலமா வந்துட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் சமாரியர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். அதன் பிறகு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறான். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verses 1-2. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். அவன் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தா. நமக்கு கொர்நேலியை பத்தி தெரியும். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா 2வது வசனம் சொல்லுது, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து. சோ தேவன் மேல பக்தி மட்டும் இல்லைங்க, அவனுக்கு பயமும் இருந்துச்சு. இந்த பயபக்தி இதுதான் ரெவரன்ஸ் என்று வேதம் சொல்கிறது. சோ அவன் தேவன் மேல வந்துட்டு பக்தியும் பயமும் இருந்துச்சு. ரொம்ப ரெவரன்ஸோட வந்துட்டு இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். அதனாலதான் தூதன் மூலமா வந்துட்டு நீ பேதுருவை கூட்டிட்டு வான்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு உணர்த்துறார். பேதுருவை கூட்டிட்டு வந்த பிறகு பேதுரு என்ன போதிக்கிறாரு? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்பதை வந்துட்டு அவர் போதிக்கிறாரு. போதிச்ச பின்பு அதன் முடிவிலே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். இதை நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 36வது வசனம் 47, 48 வசனங்களை வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று தேவ பக்திக்குரிய ரகசியத்தை பேதுரு இங்க 36வது வசனத்துல வெளிப்படுத்துகிறார். பின்பு 47, 48 வசனத்துல பாத்தீங்கன்னாக்க அவர்கள் பரிசுத்தாவியை பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 7 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verses 7-8. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். ஆமென். சோ கொர்நேலியு மட்டும் தேவ பக்தி உள்ளவன் கிடையாதுங்க. அவன் சூஸ் பண்ண நபர்களை பாருங்க. தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து. சோ அவன் அனுப்புறதே தேவ பக்தி உள்ள ஒரு சோல்ஜரை தான் வந்துட்டு பேதுருவை சந்திக்கிறதுக்கு அனுப்பி விடுறான். சோ அவன் மட்டும் தேவ பக்தி உள்ளவன் கிடையாது. அவனை சுத்தியுமே தேவ பக்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. இவங்க சத்தியம் தெரியாதவர்களா இருக்கிறாங்க. தெரியாதவர்களா இருந்தாலும் தேவ பக்தி மட்டும் கொஞ்சம் இருந்துச்சுனாக்க போதுங்க, சத்தியத்தை கர்த்தர் யார் மூலமாவது தெரியப்படுத்துவார். தேவன் மேல பயமும் பக்தியும் அந்த ரெவரன்ஸ் மட்டும் நமக்கு இருந்துச்சுனாக்க தெரியாத காரியங்களையும் கர்த்தர் தெரியப்படுத்துவார். இப்பொழுது நம்மை நாமே நிதானித்து அறியலாம். இப்ப நாம வந்துட்டு கொர்நேலியோ போல தேவ பக்தியோட நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மளை நாமளே நிதானிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறது. நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தேவ பக்தி உள்ள யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்புறாங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அவர்கள் மூலமா தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அடுத்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அடுத்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இங்கேயுமே தேவபக்தி உள்ள ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் சாட்சிகளா இருக்கிறார்கள். அப்படின்னாக்க இங்க ஆண்கள் மட்டும் இல்ல, ஸ்திரீகளும் தேவபக்தியோடு தான் இருக்கணும். அப்படி இருந்தார்கள் ஆதியில அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். 1 Timothy chapter 2 verses 9 to 10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களிலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெரிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆமென். ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும்? 10வது வசனம் சொல்லுது, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. எப்படி இருக்கணுமா? தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் இவர்கள் என்று வெளியே சொல்லிக் கொள்ளுகிறபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப எல்லோருக்குமே தேவ பக்தி வேணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் மீண்டும் மீண்டும் திமோத்தி புஸ்தகத்தில் எழுதுறான். நீங்க 1 திமோத்தி வாசித்தாலும் 2 திமோத்தி வாசித்தாலும் இந்த தேவ பக்தின்ற வார்த்தை நிறைய இடத்துல திரும்ப திரும்ப வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 1 திமோத்தி புஸ்தகம், 2 திமோத்தி புஸ்தகம், அதே போல 2 பேதுரு புஸ்தகம், இவை எல்லாவற்றிலும் 1 பேதுரு 2 பேதுரு இதுலலாம் தேவ பக்தின்ற வார்த்தைய கர்த்தர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்ப தேவ பக்தின்றது அடிப்படையாக எல்லாரிடமும் இருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான கேரக்டர். காட்லினஸ், டிவோஷன். நமக்கு தேவனை போலவே ஒரு சுபாவம் வேண்டும். அடிப்படை சத்தியத்தை விசுவாசிக்கிறோமா? நல்லது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டாருன்றத விசுவாசிக்கிறீங்களா? நல்லது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து அந்த காட்லினஸ, அந்த தேவ பக்தியை நம்முடைய கிரியைகள் மூலமா நம்ம வெளிப்படுத்தணும். அந்த டிவோஷனை வந்துட்டு கிரியைகள் மூலமா நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 திமோத்தி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரை. 1 Timothy chapter 4 verses 7 to 8. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். ஆமென். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று வேதம் சொல்கிறது. முயற்சி பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமா? சில காரியங்களை வந்துட்டு விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி என்று வேதம் சொல்கிறது. அப்ப சீர்கேடான காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். கிளவிகள் பேச்சுக்கு விலகி இருக்கணும். கட்டுக்கதைகளுக்கு நாம் விலகி இருக்கணும். விலகி இருந்தாதான் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சியே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண முடியாது. அப்ப தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி செய்ய முடியும். காட்லினஸ்க்காக முயற்சி பண்ண முடியும். டிவோஷனுக்காக முயற்சி பண்ண முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். மேலும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. அப்ப தேவ பக்தியானது எப்படிப்பட்டது? இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சோ தேவ பக்தி வந்துட்டு இந்த ஜீவனுக்கு மட்டும் இல்லைங்க, பின்வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த தேவ பக்தி, அந்த காட்லினஸ் நமக்குள்ளார இருக்குதா? இந்த காட்லினஸோட வந்துட்டு நம்ம இன்னொரு கேரக்டரிஸ்டிக்கையும் நம்ம சேர்த்துக்கணும், இன்னொரு குணாதிசயத்தையும் நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். இந்த தேவ பக்தியோட வந்துட்டு நம்ம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கணும். இந்த தேவ பக்தின்ற வார்த்தை 1 திமோத்தி 6ஆம் அதிகாரத்துல நிறைய வசனங்கள் இருக்குது. வாசிக்கலாம். 1 திமோத்தி 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. 1 Timothy chapter 6 verses 6 to 8. போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஆமேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சோ தேவ பக்தி வேணும் தான், பட் எதோடு கூடிய தேவ பக்தி? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியா இருக்கணும். காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட். இது எனக்கு போதுமா ஆண்டவரே, இதுக்கு போதுமானதை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, பத்தல 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 அப்படின்ற ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னு சொன்னாக்க உங்களுக்கு தேவ பக்தி வீணா இருக்கும். ஏன்னா அந்த போதும்ன்ற எண்ணம் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த தேவ பக்தியே வேஸ்ட்ன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. தேவ பக்தி எதோடு சேர்ந்து இருக்கணும்? கண்டென்ட்மெண்டோட சேர்ந்து இருக்கணும். எனக்கு போதும் ஆண்டவரே,
எனக்கு எல்லாத்தையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, என்னுடைய இந்த ஜீவனுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி முதல்ல அந்த கண்டென்ட்மெண்டோட வந்துட்டு இருக்கணும். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதுல இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அப்ப இன்னமும் வந்துட்டு தேவையில்லாத உலகத்துக்குரிய இச்சைகள்ல இருந்து நாம வெளியில வரணும். இச்சைகள், ஆசைகள், இது எதுவா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். ஏன்னா அது நம்முடைய தேவ பக்தியை கம்ப்ளீட்டா கெடுத்துரும். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஸோ இந்த கண்டென்ட்மெண்ட் எந்த லெவல்ல இருக்கணும்? உண்ணவும் உடுக்கவும் இருக்குதா? சாப்பாட்டுக்கு இருக்குதா? ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோமா? போது ஆண்டவரே, நான் நல்லா இருக்கிற ஆண்டவரே, சந்தோஷமா இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவருடைய கடமையை நம்ம செய்யறதுக்கு வந்துட்டு ரெடியா இருக்கணும். அதுதான் உண்மையான தேவ பக்தி என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். இப்ப உண்ணவும் முடுக்கவும் இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோமா? இல்ல எனக்கு இன்னமும் வாழ்க்கையில வந்துட்டு இது இல்ல, அது இல்ல, எனக்கு இன்னும் ஏசி கிடைக்கல, எனக்கு இன்னும் காரு கிடைக்கல, இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும், ஆண்டவரே நீங்க என்னை பாத்துக்க மாட்டேன்றீங்க, இதெல்லாம் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நம்ம அவர்கிட்ட ஜெபத்துல கேட்க வேண்டாம். இது கேட்கறதா இருந்தா, உலகத்துக்குரிய காரியங்களை கேட்கறதா இருந்தா, கர்த்தரே உமக்கு சித்தமானால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க பண்ணுங்க, உமக்கு சித்தம் இல்லைன்னா இது வேண்டான்னு சொல்லி உலகத்துக்குரிய காரியத்துக்கு எப்பொழுதுமே உமக்கு சித்தமானால் என்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு ஜெபிக்கணும். அப்ப தேவ பக்தி எப்படி இருக்கணுமா? போதும் என்கிற மனதுடன் சேர்ந்துதான் வந்துட்டு இந்த தேவ பக்தி இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Timothy 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணக்காரனா மாறணுன்ற ஒரு எண்ணம் எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். சோதனையில விழுவாங்க, கண்ணியில போய் மாட்டிக்குவாங்க, பலவித இச்சைகள்ல வந்துட்டு மாட்டிக்குவாங்க. பணக்காரனா மாறணுன்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது. கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, ஒரு சிலருக்கு கூட கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு கம்மியா கொடுக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். போதுமானது இருக்குதா? உண்ணவும் முடுக்கவும் இருக்குதா? போதுமாண்டவரே, நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன்ல கர்த்தர் வந்துட்டு ஐஸ்வர்யத்தை வச்சு இடப்பட மாட்டார். நம்முடைய கீழ்ப்படுதல் வேற, ஐஸ்வர்யம்ன்றது வேற. அது இந்த ஜீவனுக்கு ஏதுவாதான். ஐஸ்வர்யம் நிறைய இருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் கத்து கொடுத்திருக்கிறார். அதை ஷேர் பண்ற பிள்ளைகளா நம்ம வந்துட்டு இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Timothy 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆமென். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டே வழுவி போயிருவாங்க. பண ஆசையோட இருக்கிற போதகர்கள் அநேகர் இருக்கிறாங்க. தசம பாகத்தை கொண்டா, காணிக்கையை கொண்டான்னு சொன்னாக்க என்ன ஆகும்? விசுவாசத்தை விட்டே வழுவி போயிருவாங்க. பணத்துக்காகவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த விசுவாசிகளும் விசுவாசத்தை விட்டே இவர்கள் வழுவி போய் விடுவார்கள். அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் 11வது வசனம் சொல்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாக்க இது எல்லாத்தையும் விட்டு ஓடணுங்க. அதிகமான பணத்துக்குரிய இச்சை, உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள், இது எல்லாத்தையும் நம்ம விட்டு ஓடி நீதிய நம்ம தேடி போகணும். தேவ பக்திய நாடி தேடி போகணும். விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று கர்த்தர் சொல்கிறார். இதுல முக்கியமான ஒரு குணாதிசயம் தேவ பக்தி. தேவ பக்தியை அடையும்படி நாட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். 1 Timothy 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமீன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நாம் அழைக்கப்பட்டது எதற்காக? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக, நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக. எதற்காக தான் நம்ம எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படின்னா தேவ பக்தி என்பது அது நமக்கு எப்படி இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். வந்துட்டு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும் ஆண்டவரை, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுங்க, எனக்கு பைபிள்ல இந்த காரியம் புரியல,
நான் இன்னும் கீழ்ப்படுதல, இது குறைவா இருக்குது, இதுல இன்னும் அதிகமா கீழ்ப்படுகிறது கிருபை கொடுங்க, இன்னும் இந்த ஒரு காரியத்துல நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து வந்துட்டு விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம இருக்கணும். வாசிக்கலாம் 1 திமோத்தி 6ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள். 1 Timothy chapter 6 verses 13 to 14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிளாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்ன கட்டளைய வந்துட்டு திமோத்தியுவுக்கு பவுல் வந்துட்டு கொடுக்கறான்றதை கவனிச்சு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும், இரண்டாம் வருகை வரைக்கும். இந்த வசனம் நமக்கும் பொருந்தும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா இரண்டாம் வருகை வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கட்டளை இருக்கிறது. நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. எந்த கற்பனையை? நீயோ தேவனுடைய மனுஷனே, நீ இவைகளை எல்லாம் விட்டோடி, இந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டோடி, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இந்த கட்டளை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல் வரைக்கும் இந்த கட்டளைய நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா 14வது வசனத்துல தேவனுடைய சன்னிதானத்திலேயும் கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ பக்தியை நாம் நாடுகிற பிள்ளைகளாக, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டும். வாசிக்கலாம் தீத்து 2ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள். டைட்டஸ் சாப்டர் 2 verses 12 to 13. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல், அவருடைய இரண்டாம் வருகை குறித்த வசனம் தான் இதுவுமே கூட. அப்ப இரண்டாம் வருகை வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, தேவ பக்திக்கு ஆப்போசிட்டானதான் அவபக்தி இல்லைங்களா? நம்ம அவபக்தியை வெறுக்கணும், லௌகீக இச்சைகளை வந்துட்டு வெறுக்கணும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி. எப்படி ஜீவிக்கணுமா? தெளிந்த புத்தியோட இருக்கணும், நீதியோட இருக்கணும், தேவ பக்தியோட இருக்கணும். தேவ பக்தி எல்லா இடத்துலையும் கர்த்தர் கொண்டு வரார். இந்த தேவ பக்தி இருந்தாதான் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நம்ம எதிர்பார்ப்போடு காத்திருக்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நீங்க காத்திருக்கணும்னா எப்படி இருக்கணுமா? முதல்ல இந்த உலகத்தின் இச்சைகளை வெறுக்கணும், அவபக்தியை வெறுக்கணும், தெளிந்த புத்தியோட நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்போ 1 திமோத்தி 6ஆம் அதிகாரத்திலையும் இதே தான் சொல்லப்பட்டிருக்கு 13-14 வசனங்கள்ல. தீத்து 2ஆம் அதிகாரத்துல 12-13 வசனங்கள்ல இதே தான் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கர்த்தர் வரும் அளவும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும், அவபக்தியை வெறுக்கணும், லௌகீக இச்சைகளை வெறுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் யாக்கோபு 1 அதிகாரம் 26வது வசனம். ஜேம்ஸ் 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆமேன். எப்படிப்பட்ட தேவ பக்தியை பார்த்து ஃபேக்ன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. நாக்கடக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, உண்மை இல்லாத காரியங்களை பேசுறது, ஃபேக்கான விஷயங்களை பேசுறது, துடுக்குத்தனமா பேசுறது, மற்றவர்களுடைய இருதயம் காயப்படுற மாதிரி யோசிக்காம நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு? ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். Godliness with an unbridled tongue is nothing ன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சோ நாவு வந்துட்டு கரெக்டா வசனத்துக்குரியவைகளை தான் வந்துட்டு பேசணும். வசனத்துக்கு புறம்பானவைகளை நம்ம பேசக்கூடாது. வசனத்துக்கு புறம்பானவைகளை நம்ம பேசுறோம்னு சொன்னா தேவ பக்தி வேஸ்ட்ன்னு கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வசனத்திலே தேவ பக்தினா என்னன்னு கர்த்தர் எழுதி இருக்கிறார். வாசிக்கலாம் யாக்கோபு 1:27, ஜேம்ஸ் 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும்
உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. சுத்தமான பக்தி வந்துட்டு எதுங்க? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளை நம்ம விசாரிக்கக்கூடிய கடமை இண்டிவிஜுவல்ஸா நம்ம எல்லோருக்குமே இருக்குது. விதவைகளை விசாரிக்கக்கூடிய கடமை நம்ம எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில இருக்குது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே. இந்த உலகத்துல அநேக அசுத்தங்கள் இருக்கதாங்க செய்யும். நிறைய அசுத்தங்கள் இருக்குது. கேட்டுக்கு போகிற வாசல் வந்துட்டு அது பெருசாதான் இருக்கும். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அந்த சுத்தமான தேவ பக்தி ஏழைகளை விசாரிக்கணும், அனாதைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை வந்துட்டு விசாரிக்கணும். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை நாமே கர்த்தருடைய கிருபையோடு காத்துக்கொள்ள வேண்டும். இதுவே சுத்தமான தேவ பக்தியாக இருக்கிறது. இந்த தேவ பக்தி உள்ளவர்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார்னு வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் யோவான் 9:31. ஜான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமேன். யாருக்குங்க செவி கொடுப்பார்? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால். அப்ப தேவ பக்தியா இருந்து கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை செஞ்சாக்க அவனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அப்ப தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? அவருக்கு சித்தமான காரியங்களை நம்ம செய்யறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அப்ப தேவ பக்தி என்பது, அந்த தேவ பக்திக்குரிய ரகசியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம அநேகர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். பட் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாம் முயற்சிக்கிறோமா? தேவ பக்தினா இங்கிலீஷ்ல காட்லினஸ். காட்லினஸ்னாக்கா காட போல இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிறது தான் காட்லினஸ். இப்ப தேவனை போல இருக்கிறதுக்கு நாம் முயற்சிக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நீங்க 2 பேதுரு புஸ்தகம் வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயுமே இந்த தேவ பக்தின்ற வார்த்தை நிறைய இடத்துல வரும். வாசிக்கலாம் 2 பேதுரு 2:9. 2 Peter 2:9. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். இந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு எழுதியிருக்கு இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 பிலடெல்பியா சபைக்கு மட்டும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். தேவ பக்தி உள்ளவர்களை மட்டும் கர்த்தர் சோதனை என்று காப்பாற்றுகிறார் என்று இந்த வேதம் இந்த வசனம் சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம் 2 பேதுரு 3:7. 2 Peter 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:தான் அக்கினியினால் பெரிய ஒரு அழிவு வருகிறது என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இங்க யார் அழிய போறாங்க? தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இது காக்கப்பட்டு இருக்கிறது. பட் 2 பேதுரு 2:9 தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனையிலிருந்து கர்த்தர் காப்பாத்துவார். ஆனா 2 பேதுரு 3:7 தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நாம எந்த அளவுக்கு தேவ பக்தியோட இருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். 2 பேதுரு 3:11 வாசிக்கலாம். 2 Peter 3:11. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால், எல்லாமே அழிய போகுது, நெருப்புனால அழிய போகிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் நெருப்புனால அழிய போகுதே, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். காட்லினஸ் நம்மளோடு கூட இருக்குதா? நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு சிந்தனையிலையும், ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஒவ்வொரு கிரியையிலையும் வந்துட்டு தேவ பக்தி இருக்குதான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இதுக்கு அடிப்படை நீங்க பர்சனலா எப்படி எந்த அளவுக்கு வேதத்தை ஆராய்ச்சி பண்றீங்க, நீங்க பர்சனலா எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்றீங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு காரியம். பர்சனல் பைபிள் ரிசர்ச்சிங், பர்சனல் ப்ரேயர், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. இது இருந்தாதான் இந்த தேவ பக்தி வந்துட்டு வருங்க. இப்படி எல்லாமே அழிந்து போறதுனால நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும்
தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பக்தி இருந்தா பரிசுத்த நடக்கை ஆட்டோமேட்டிக்கா வரும். வாசிக்கலாம் 1 பேதுரு 4:18. 1 Peter 4:18. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். நம்ம தேவ பக்தியை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் பக்தி இல்லாதவர்களும் பாவிகளும் எங்கே நிற்க முடியும்? பக்தி இல்லாதவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாதுங்க. தேவ பக்தி இருந்தா மட்டும்தான் ரட்சிப்பு அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. தேவ பக்தி குறைவா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கர்த்தரை எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்துட்டு பரிசுத்தையும் தேவ பக்தியும் நம்ம கர்த்தருடைய கிருபையோட இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு அடிப்படையான இந்த தேவ பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அடிப்படையான அதிகாரத்தையும் வசனங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதோட நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். 2 பேதுரு 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். 2 Peter chapter 1 verses 3 to 4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தமக்கு தந்தறினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாத்தையுமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, அவருடைய அந்த திவ்யம்னாக்க டிவைன் இல்லைங்களா, அந்த டிவைன் மைட் நமக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு, திரும்பவும் திவ்யம்னு சொல்லி வருது, அந்த திவ்ய சுபாவம் கர்த்தருடைய அந்த டிவைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது என்னதுங்க? அந்த திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகணும்னு கர்த்தர் விரும்புறார். பங்குள்ளவர்கள் நாம் பார்ட்னரா வந்துட்டு மாறணும். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம எல்லோருமே வந்துட்டு பார்ட்னர்ஸா மாறணும்னு கர்த்தர் விரும்புறார். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு. தேவ பக்தியா வாழக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்கணும்ன்றத கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறாரு. அந்த திவ்ய சுபாவம் எப்படி இருக்கும், அந்த தேவ பக்தி என்பது எந்த சுபாவத்தினாலே வெளிப்படும் என்பதை நம்ம கடைசியா ஒரு சில வசனங்களோட பார்க்கலாம். 2 பேதுரு 1 5 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். 2 Peter chapter 1 verses 5 to 8. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். ஆமென். எப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை சேர்த்துக்கணும். விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது. இதுதான் திவ்ய சுபாவம் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி 4வது வசனத்துல எழுதியிருக்கிறது. விசுவாசத்தோட தைரியத்தை சேர்த்துக்கணும், தைரியத்தோட ஞானத்தை சேர்த்துக்கணும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தி என்பது 6வது விஷயமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பொறுமையோட தேவ பக்தி இருக்கணும், தேவ பக்தியோட சகோதர சிநேகம் இருக்கணும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இது எல்லாமே இருந்தாதான் கர்த்தர் அறிவில நாம் வளர முடியும். சோ இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த எல்லா குணாதிசயங்களும், தேவ பக்தி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், ஞானம் வேண்டும், இச்சையடக்கம் வேண்டும், பொறுமை வேண்டும், சகோதர சிநேகம், அன்பு, இது எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னாக்க இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில தொடர்ந்து வளரணும்னா இந்த 8 குணாதிசயங்கள், இது வேற ஒண்ணும் கிடையாது, ஆவியின் கனிதான். ஆவியின் கனியவே கர்த்தர் வேற மாதிரி இங்க எழுதியிருக்கிறார். நம்ம இதைத்தான் வந்துட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நம்ம 22, 23 வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 குணாதிசயங்களை தான் 2 பேதுரு 1 அதிகாரத்துல 5 முதல் 8 வசனங்கள்ல வாசிக்க கேட்டோம்.
இந்த குணாதிசயங்கள் நமக்கு உண்டாயிருந்து பெருகுனா மட்டும்தான் அது தேவ பக்தியா இருக்கும், தேவ பக்திக்குரிய அந்த திவ்ய சுபாவமா இருக்கும். அப்ப இதெல்லாம் பெருகுனாக்க இயேசுவை அறிகிற அறிவுல வளர முடியும், கனி கொடுக்கவும் முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பட் இன்கேஸ் இதெல்லாம் இல்லைன்னா என்ன நடக்கும்? 9வது வசனம் சொல்கிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருப்பான். ஆவியின் கனி இல்ல, நமக்கு நீடிய பொறுமை இல்ல, சாந்தம் இல்லைன்னு சொன்னாக்க அவன் கண் சொருகி போன குருடனாய் இருப்பான். ஏன்னா முன் செய்த பாவங்களற தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, ஏற்கனவே ஞானஸ்நானத்துல பாவங்கள் கழுவப்பட்டதை மறந்து ஞானஸ்நானத்துக்கு பிறகு ஆவியின் கனியை நம்ம வளர்த்துக்கவே இல்லைன்னு சொன்னாக்க அவன் கண் சொருகி போன குருடன் என்று வேதம் சொல்கிறது. 10வது வசனத்துல இது முடியும் பொழுது இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப ஆவியின் கனியில மட்டும் நம்ம வளர்ந்துட்டோம்னு சொன்னாக்க நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. அப்போ தேவ பக்தியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே தேவ பக்திக்குரிய ரகசியங்களை அறிந்த பிள்ளைகளா தான் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை நம்ம வந்துட்டு அடிப்படை வசனமா வாசிச்சோம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் பக்தி உள்ளவர்களை தான் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்பது வேதத்தில் எழுதி இருக்கிறது. அநேக இடங்கள்ல வந்துட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தேவ பக்தி உள்ள யூதர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் அறிவிக்கப்படுறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல தேவ பக்தி உள்ள கொர்நேலியுவுக்கு தான் இயேசுவை பத்தி அறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல தேவ பக்தி உள்ள யூதர்களுக்கும் தேவ பக்தி உள்ள கிரேக்கர்களுக்கும் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. இப்ப நாமும் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறதுனாலதான் கர்த்தர் வந்துட்டு நமக்கு சத்தியத்தை அறிவிச்சிருக்கிறார். கடைசி வரைக்கும் அந்த தேவ பக்திக்குரிய கிரியைகளை நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். அந்த தேவ பக்திக்குரிய கிரியைகள், அந்த டிவோஷன், அந்த ரெவரன்ஸ்ங்கிறது கர்த்தர் மேல கடைசி வரைக்கும் இருக்கணும். இந்த உலகத்துல கேட்டுக்கு போகிற காரியங்கள் நிறையவே இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த கேட்டுக்கு போகிற காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். சோ அந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும். பிதாவாகிய தேவனே மாம்சத்துல இந்த பூமியில வந்துட்டு வந்தார். அந்த ரகசியம் கிறிஸ்துவே, பிதாவினுடைய ரகசியம் கிறிஸ்துவே என்று கொலோசியர் 2:2 சொல்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் நித்திய பிதா என்பது நமக்கு தெரியும். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யகோவா. சோ இயேசு கிறிஸ்து யகோவா தேவன் தான் இயேசு என்கிற நாமத்திலே பூமியிலே வெளிப்பட்டார் என்கிற இந்த அடிப்படை ரகசியம் தெரிஞ்சுதான் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். இதை ஏத்துக்காதவங்களை விட்டு விலகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல. நிறைய தேவ பக்தி உள்ள மனிதர்கள் இருந்ததை வந்துட்டு வேதத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். பட் நாம் எதை நாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? நீயோ தேவனுடைய மனுஷனை தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இப்ப நம்ம இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தேவ பக்தியை அடைவதற்கு நாம் நாடுகிற பிள்ளைகளா இருக்கணும். எனக்கு எல்லாமே அழியக்கூடிய ஒரு காலமா இருக்கிறது இல்லைங்களா? சோ இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஸோ அந்த காட்லினஸ், அந்த டிவோஷன் நம்முடைய கிரியைகள்ல வந்துட்டு தெரியுதா அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நான் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு, கர்த்தருடைய அந்த திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களா இருக்கணும். அந்த திவ்ய சுபாவத்துல என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது? உங்கள் விசுவாசத்தோட தைரியம் வேண்டும், தைரியத்தோட நமக்கு ஞானம் வேண்டும், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவை எல்லாமே நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல பயமும் பக்தியும் இருக்குது. பக்தி வைராக்கியம் பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்க ஆவியின் கனியில எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோன்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். எந்த அளவுக்கு சாந்தத்தோட இருக்கிறோம், எந்த அளவுக்கு நீடிய பொறுமையோட இருக்கிறோன்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நான் ஏற்கனவே கடந்த வாரங்கள்ல எடுத்த பைபிள் ஸ்டடீஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த 2 குணாதிசயங்களை நம்ம நிறைய வசனங்கள்ல பார்த்தோம். குறிப்பா யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வரார் அப்படின்னு சொன்னாக்க நீ வந்துட்டு நீடிய பொறுமையோடு இரு, சாந்தத்தோட இருன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. எபிரேயர்லயும் பார்த்தோம்னா கர்த்தர் சீக்கிரமா வராருனாக்க நீங்க சாந்தத்தோட இருங்க, நீடிய பொறுமையோட இருங்கன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். குறிப்பா யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல நம்ம 7-8 வசனங்கள் வாசிக்கும் பொழுது சகோதரரை கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமா வராருனாக்க நீடிய பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இதே போல எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தையும் நம்ம ஏற்கனவே முந்தைய வாரங்கள்ல செய்த பைபிள் ஸ்டடீஸ்ல ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறோம். அதுல எபிரேயர் 10ல 36-37 வசனங்கள்ல
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிற இந்த வேளையில நமக்கு என்ன வேணும்? பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே போல பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் சீக்கிரமா இருக்கிறார்னா என்ன தெரியணுமா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்ப நீங்க சாந்தமா தான் இருக்கிறீங்கன்றது உங்க வீட்டாருக்கு தெரியுமா? நீங்க சாந்தமா இருக்கிறீங்கன்னா உங்க கணவருக்கு தெரியுமா? நீங்க சாந்தமா இருக்கிறீங்கன்னா உங்க மனைவிக்கு தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா? இல்ல உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய இன்லாஸ்க்கு, நாத்தனாரு, மாமியாரு, இவங்களுக்கெல்லாம் நீங்க சாந்த குணம் உள்ளவர்கள்ன்றது தெரியுமா? கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. அப்ப தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறோம்னு சொன்னா ஆவியின் கனியில வளருகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நமக்கு யாக்கோபு 5:, எபிரேயர் 10, பிலிப்பியர் 4, இது எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவ பக்தி இருந்துச்சுன்னா நீ சாந்தமாயிரு, நீ சந்தோஷமாயிரு, நீ ஆவியின் கனியில இரு, நீடிய பொறுமையுடன் சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்படின்னா முழுமையா பக்தி உள்ளவர்களா நம்ம மாறுவோம். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய கிருபையோட இன்னும் தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி பண்ண வேண்டும் என்று, மாற வேண்டும் என்று நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையை உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், நம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டவும் உடையது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, பக்தி உள்ள பிள்ளைகளை எல்லா காலங்களிலும் நீர் சத்தியத்தை வெளிப்படுத்தி அவர்களை அன்பு செய்து வருகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பக்திக்குரிய ரகசியத்தை எங்கள் எல்லோருக்கும் நீர் கற்றுக் கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்கிற விசுவாசத்தோடு அதை கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா, அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளிப்படுத்தின பிள்ளைகளா எங்களை எல்லோருமே நீங்க மாத்தி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவர்களை. தொடர்ந்து ஆண்டவரை, நாங்கள் தேவ பக்தி அடைவதற்கு நாடக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை, கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்றால் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. ஆண்டவரை, ஆண்டவரே, கர்த்தர் வருமளவும் நீங்கள் நீடிய பொறுமையா இருங்கள் என்ற விதம் சொல்லிக் கொடுக்கிறபடி நாங்கள் நீடிய பொறுமையோடு இவ்வாறு நாங்கள் தேவ பக்தியை எல்லோருக்கும் வெளிக்காட்டுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இயேசுப்பா, உங்க மேல நாங்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டுவதற்கு கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, பிணக்காசை போல நாங்கள் ஆண்டவரை, தாவீதை போல பவுலை போல உங்கள் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருப்பதற்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் 2 பேரும் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல எங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குவதற்கு கிருபையை கொடுங்கப்பா. இந்த குணாதிசயங்கள் எங்களுக்கு உண்டாயிருந்து பெருகுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதன் மூலமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிலே வளருவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதன் மூலமா நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அதிகமாக மாறுவதற்கு நீர்தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். இவ்வாறு இன்று வசனங்களை கேட்ட சகோதர சகோதரிகள் எல்லோருமே ஆண்டவரே, தேவ பக்தியில வளர்ந்து பெருகுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, பக்தி வைராக்கியத்துல வளர்ந்து பெருகுவதற்கு நீர்தாமை இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஈசாக்கை போல மேல் பயபக்தி உள்ள பிள்ளைகளா இருப்பதற்கு உங்கள் எல்லோருக்கும் இரக்கம் பாராட்டுங்கப்பா. தொடர்ந்து உடைய வருகைக்கு முன்னாடி எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. உடைய வருகையின் ரகசியங்களை எவ்வளவோ எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. உடைய வருகையின் நாட்களிலே ஆண்டவரை ஜீவிக்கிற எங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்க, எங்களை திடப்படுத்துங்க. உடைய வருகைக்கு முன்னாடி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும். ஆண்டவரே, துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.